இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சு. அவங்க கட்டாத வீட்டை என்ன குடியிருந்தாங்க. நடாத திராட்சை தோட்டத்தில் இருக்க திராட்சை பழங்கள் என்ன பண்ணாங்க, சாப்பிட்டாங்க. திருப்தியான வாழ்க்கை வந்துருச்சு. இப்போ அவங்கள பார்த்து கேட்குறாங்க, இப்போ கர்த்தரை சேவிக்காமல் வேற யாரை, கர்த்தரை ஆராதிக்காமல் யாரை ஆராதிக்க போறீங்க? ஆசாரியன் நாங்கள் முன்னாடி இருந்து பலிபீடத்துக்கு முன்னாடி நின்று பலியை செலுத்தும் போது கர்த்தர் இந்த பலியை ஏற்றுக்கொண்டார், எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கணும் போது இங்கே ஜனங்கள் எப்படி தெரியுமா இருக்காங்களாம், இங்கே ஆராதிக்க சொன்னால் ஆராதிக்காமல் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு என்ன பண்ணுறாரு, மறைமுகமாக கேட்குறாரு. கர்த்தரை ஆராதிக்கிற நேரத்தில் கர்த்தரை ஆராதிக்கணும். அப்போ யோசுவா கேட்குறாரு, அப்போ நீங்கள் கர்த்தரை ஆராதிக்காமல் வேற யாரை ஆராதிக்க போறீங்க? நீங்கள் யாரை ஆராதிக்க போறீங்க? நதிக்கு அப்பாலே ஒரு தேவர்களை நீங்கள் என்ன பண்ணீங்க, பார்த்தீங்க. ஒருவேளை அந்த தேவர்களை ஆராதிக்கிறீங்களா? கண்ணுக்குட்டியை அழகாக செஞ்சு கர்த்தருக்கு விரோதமாக ஒரு விக்கிரகத்தை உண்டாக்குனாங்க. கண்ணுக்குட்டியை வணங்கி அந்த வணங்கி அதை என்ன பண்ணாங்க, அதை தான் கேட்குறாரு யோசுவா. ஒருவேளை அதை செய்கிறீங்களோ? இல்லை, அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போ குடியிருக்கிற இடத்துல இருக்கிற எமோரியரின் குடிகளின் தேவர்களை ஒரு வேளை சேவிக்கிறீங்களோ அப்படின்னு யோசுவா தன்னுடைய ஜனங்களை பார்த்து, தன்னை சிநேகிக்கிற ஜனங்களை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. அல்லேலூயா. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நாம் யாரை சேவிக்கிறோம்? ஆலயத்துக்கு வர உண்மைதான், கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறோம் உண்மைதான், கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையான வழிகளை சிலவற்றை செய்கிறோம், கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்குறோம், தசம்பாக கொடுக்குறோம், இல்லை கர்த்தருக்கான உதார்த்தமான ஏதாவது செய்கிறோம், ஏதாவது காரியங்களை நம்ம செய்கிறோம், உண்மைதான். ஆனால் மறைமுகமான வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம்? நதிக்கு அப்பாலே யோர்தானுக்கு பின்னாடி இருக்கிற வார்த்தையை சொல்லுது. நான் எப்படி சொல்கிறேன்னா, ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி இருந்த காரியத்தை யோசிக்கிறீங்களா?